ஹலோ, எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். டெஸ்ட்டு 4. ஸோ லாஸ்ட் வீக் என்னால் போட முடியலை, அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுதி பார்க்கலாம். கோடிட்ட இடம் நிரப்புக. அதில் முதல் கேள்வி, உலகத்தின் சகல டேஸ் அவைகளின் டேஸ் பிசாசு டேஸ் மலையின் மேல் கொண்டு போய் இயேசுவுக்கு காட்டினான். ஸோ இதை ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கிட்டு நீங்கள் அங்கே வரலாம். சரியா? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் பிசாசு மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் இயேசுவுக்கு காட்டினான். இந்த 3 பதிலும் நீங்கள் சரியாக எழுதியிருந்தீங்கன்னா 3 மார்க்ஸ் உங்களுக்கு. இரண்டாவது கேள்வி, டேஸ் விட்டு டேஸ் வந்து இயேசு வாசம் பண்ணினார். பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமிலே வந்து இயேசு வாசம் பண்ணினார். நெக்ஸ்ட்டு இரண்டாவது பகுதி, இதுக்கு 2 மார்க். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கு சேர்த்து இந்த கோடிட்ட இடம் பகுதிகள் எல்லாம் சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தெரிந்தெடு. முதல் கேள்வி, கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது இயேசு யாரை அழைத்தார்? பேதுரு, சீமோன், அந்திரேயா, டி அனைத்தும் சரி. சரியா? இது வந்து என்ன ஆன்சர்னே பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் என்னென்னா அனைத்தும் சரி. கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது தான் பேதுரு என்கிற சீமோனையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவை அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என எங்கு எழுதியிருக்கிறது? ஆப்ஷன் ஏ சங்கீதம், பி உபாகமம், சி ஏசாயா, டி ஏ அண்ட் பி. இல்லை என்ன வரும்? பாஸ் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஆன்சர் என்னென்னா பி உபாகமம். ஸோ இந்த 2ம் சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண். நெக்ஸ்ட்டு மூன்றாவது பகுதி, பொறுத்துக. அதில் 3 இதாட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னென்னா கலிலேயா, கீழே இருள், கீர்த்தி, உப்பரிகை. நெக்ஸ்ட் பகுதி இயேசு, செபுலோன், பிசாசு, வெளிச்சம். அதுக்கு அடுத்த பகுதி சீரியா, இயேசு, ஏசாயா, நப்தலி. சரியா? பாஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நல்ல கவனித்து இதற்கு ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதனுடைய ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கலிலேயா, இந்த சைடு செபுலோன், இங்கே நப்தலி. அந்த நாடுகளை சுற்றி திருந்தாண்டி வரும். சரியா? புறஜாதியாருடைய கலிலேயான்னு வரும் இல்லையா? அதான் கலிலேயா, செபுலோன், நப்தலி. சரியா? இதுக்கு 2 மதிப்பெண். நெக்ஸ்ட் இருள். அது நெக்ஸ்ட் அதனுடைய ஆன்சர் வெளிச்சம். இங்கே ஏசாயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசியார் ஏசாயா. ஓகேவா? நெக்ஸ்ட் மூன்றாவது இது கீர்த்தி. ஆன்சர் வந்து இயேசு, சீரியா முழுதும் அவருடைய கீர்த்தி வந்து பரவியது. அவ்வளோதான். நான்காவது உப்பரிகையில் யார் கொண்டு போனாங்க? பிசாசானவன் கொண்டு போனாங்க. யாரை? இயேசுவை தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 4 கொஸ்டின்களுக்கும் நீங்கள் சரியாக பதில் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 மதிப்பெண் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குறுக்கெழுத்து புதிர். முதல் கேள்வி, இயேசு டேஸ் வந்து வாசம் பண்ணினார். இடமிருந்து வலம். சரியா? இடமிருந்து வலம் மொத்தம் 7 லெட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இரண்டாவது, கல்லுகள் டேஸ் ஆகும்படி சொல்லும். இது மேலிருந்து கீழ் 6 எழுத்துக்கள் வரும். பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் எழுதிட்டிங்களா? ஸோ என்னென்னா இயேசு கப்பர்நகூம் வந்து வாசம் பண்ணினார். கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த இதுக்கு 2 மார்க். சரியா? நெக்ஸ்ட் 5வது பகுதி பொதுவினால கேள்வி என்னென்னா இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதையும் இயேசு சோதனையை ஜெயித்த விதத்தையும் எழுதுக. இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதையும் இயேசு சோதனையை ஜெயித்த விதத்தையும் எழுதுக. மத்தேயு 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வருது. பார்த்தீங்களா? நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அதில் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் தாழ குதியும், எனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இது அதற்கு இயேசு எனது கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது சொன்னது. அதுக்கப்புறம் உயர்ந்த மலையில் கொண்டு போய் சகலத ராஜ்யங்களையும் அவங்களுடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னது. அதற்கு இயேசு சொன்ன பதில் இந்த மாதிரி. நீங்கள் 10வது வசனம் வர 3லிருந்து 10
10வது வசனம் வரை எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் எத்தனை வசனம் வரும்? 7 8 வசனம் வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த இது கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 8 மதிப்பெண் போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லை ஏதாவது ஒன்று தப்பாக விட்டுட்டீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்களை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதற்கு 8 மதிப்பெண், டோட்டலாக 25 மதிப்பெண். 25க்கு 25 வாங்கினவங்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே சபாஷ் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய மதிப்பெண்களை எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதே நேரத்தில் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்லேயே நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இதுக்கு போட்டிருப்பேன். தென் ஈவினிங் உங்களுக்கு இதனுடைய ஆன்சரையும் நான் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஈவினிங் 5 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.